கடகராசியினர் அனைவருக்கும் அம்மன் அருளால் தனம் உண்டாக வாழ்த்துக்கள். இதுவரையும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதால உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவுகள் தாமதமின்றி கைக்கு வரும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீடான சகோதர ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி பண்ணுவீங்க. திடீர் பணவரவுகளும் உண்டாகும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டு புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகளாகலும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தர்ம பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். இந்த ஆண்டு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முதலீடுகள் சார்ந்த